எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விசாரத் உத்தராத்தில் பேஜ் நம்பர் 354 मंजू கோஷா அப்படிங்கிற टिप्पणी பார்க்க போகிறோம். डॉक्टर रामकुमार वर्मा जी से लिखित उदयन नामक ऐतिहासिक एकांकी एक स्त्री पात्र मंजू கோஷா. டாக்டர் ராம்குமார் வர்மாஜி எழுதின உதயன் இதில் இத்திஹாசிக் ஏகாங்கி அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் मंजू கோஷா அப்படிங்கிறவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேடி கேரக்டர். वह वासुदत्ता और सामावती रानियों की प्रमुख சக்சரி है. இவங்க வந்து வாசுதத்தா மற்றும் சாமாவதி அவங்களுக்கு ஒரு பிரமுக் சக்சரி அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சர்வெண்ட். உஸ்கா சரித்திர சித்திரன் ஆகே கியா ஜாத்தா ஹே. அவங்களோட சரித்திர சித்திரன் கீழே கொடுத்துருக்காங்க. मंजू கோஷா ஏக் கிராத் கன்யா ஹை. मंजू கோஷாக்கு வந்து யாரும் இல்லாத ஒரு பெண். கிராத் கன்யா அப்படின்னா அவங்களுக்கு யாரும் இல்லை. एक बार विद्याभूमि के वन प्रांत में शिकार के लिए गए सम्राट उदयन के बाण से मंजू கோஷா को शारिका मर जाती है. ஒரு முறை வித்யபூமி அப்படிங்கிற இடத்துல ஷிகார் வேட்டையாட போகும்போது சாம்ராட் உதயன் வந்து கிங் உதயனோட பானம், அந்த பான்னா ஏரோ பட்டு मंजू கோஷாங்கிற பெண் வந்து இறந்துட்டாங்க. मंजू கோஷா பர் தயா கர்கே, मंजू கோஷானுடைய பெண் இறந்துட்டாங்க. ஸோ मंजू கோஷா பர் தயா கர்கே मंजू கோஷா மேலே இறக்கப்பட்டு சாம்ராட் உதயன் உசே அப்னே पहली पत्नी वासुदत्ता के प्रमुख சக்சரி बना जाता है. அந்த मंजू கோஷாவோட பெண் இறந்ததுனால இந்த சாம்ராட் உதயன் வந்து இறக்கப்பட்டு मंजू கோஷாக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. அந்த வேலை எப்படின்னா அவங்க 2 ஒய்ஃப்க்கு வந்து அவங்க சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. वासुदत्ता और सामावती दोनों के सेवा करने के लिए सदा तैयार रहती है. அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த வாசுதத்தாவுக்கும் அந்த சாமாவதி 2 பேருக்குமே சேவை செய்யறதுக்கு அவங்க தட்பர் அப்படின்னா ரொம்ப தயாராக இருக்காங்க. भगवान बुद्ध के प्रति उसके मन में बड़ी श्रद्धा और भक्ति है. பகவான் புத்தர் மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ரத்தான்னா ஒரு ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம். ரொம்ப கவனம் இருந்தது மற்றும் பக்தி இருந்தது. வாசுதத்தா கே பிரார்த்தனா கர்த்திகை. அப்போ வந்து அவங்க வாசுதத்தா மேலே பிரார்த்தனா கர்த்திகை. பிரார்த்தனா அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரிக்வெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா कि भगवान बुद्ध के स्वागत के लिए मैंने फूलों के गला गांती है और बुद्ध को पहनना चाहती हूँ. நான் வந்து அந்த பகவான் புத்தர்கிட்ட நான் வந்து அவங்க வெல்கம் பண்ணி நான் வந்து பூவை போடுறேன், அவர் வந்தால் நான் வந்து பூவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அப்படி நெக்ஸ்ட்டு அதாவது அவங்கள வரவேற்க நான் வந்து பூமாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதத்தா மான் தேத்திகை. வாசுதத்தா வந்து அக்செப்ட் பண்ணிட்டா. அப்படி புத்த கோ பஹ்னனை கேலியே மாலா லேக்கர் ஜாத்திகை. அப்போ புத்தருக்கு வந்து மாலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தருக்கு வந்து மாலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. நெக்ஸ்ட் அடுத்தது इधर उदयन भगवान बुद्ध को कौशंबी नगर के प्रवेश करने के लिए नाराज होकर उनकी छिपे शब्दों के बेदी बाण चलाकर मार डालने का निश्चय करता है. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உதயன் வந்து அந்த கௌஷம்பி நகர் அதில் வந்து அந்த கௌஷம்பி நகரில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு வராப்படி இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த உதயனை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த உதயனை யாரும் வெல்கம் பண்ணல. அப்போ உதயனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு உஸ்கி சிப்பே சப்த பேதி பான் சலாக்கர் மார் டால்னேக்கா நிச்சயிக்கையா. அப்போ வந்து அவங்க சிப்பே சப்த அப்படின்னா சைலண்ட்டாக வந்து அவங்க மேலே அந்த मंजू கோஷா மேலே பானம்னா ஏரோ எரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நிச்சயம் அப்படின்னா டிசைட் பண்ணுறது. சாம்ராட் கோ பான் பகவான் புத்த கே பதலே मंजू கோஷா கே அதாவது எல்லாருமே வந்து சாம்ராட்னா அந்த கிங்கை வந்து வெல்கம் பண்ணாமல் எல்லாருமே வந்து இந்த புத்தரோட இதை பார்க்க போயிருக்காங்க இல்லையா. அப்போ வந்துட்டு இந்த புத்தரை கொலை பண்ணணும், தத்தாகத்தை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த சாம்ராட்டோட நோக்கம். ஆனால் அந்த பானம் தத்தாகத்து மேலே எரிஞ்ச பானம் வந்து
மஞ்சு கோஷா மேலே விழுந்துருச்சு. அவர்தான் சொல்கிறேன், சாம்ராட் கே பான் பகவான் புத்த கே பதலே ததாகத் அப்படிங்கிறது தான் பகவான் புத்தர். இந்த பகவான் புத்தருக்கு பதிலாக மஞ்சு கோஷா கே கண்ட்டு மேல் லக் ஜாத்தா ஹே. ஸோ மஞ்சு கோஷாவோட கழுத்தில் விழுந்துருச்சு. வக் மூர்ச்சித் ஹோக்கர் வகி கிர் ஜாத்தி ஹை. அப்போ வந்து மூர்ச்சித் அப்படின்னா அன்கான்ஷியஸ், அவங்க வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து मंजू कोशा के शरीर को उठाकर भगवान बुद्ध सम्राट उदय को कक्षा में आकर उन्हें अहिंसा का उपदेश देते हैं. அப்போ வந்து அந்த ததாகத் வந்து அந்த புத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாம்ராட் உதயனோட பிளேஸ், கக்ஷனா பிளேஸ், அந்த உதயனோட பிளேஸில் வந்துட்டு அஹிம்சாவுக்கு வந்து அவங்க அஹிம்சானா கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் உபதேசம் பண்ணணும், அதாவது கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாரு. ஸோ இது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஹிம்சா முறையில் இது பண்ணணும், யாரையுமே வந்து அது வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. உன்கே உபதேசம் கே காரணம் சாம்ராட் உதயக்கோ பாரி பரிவர்தன் ஆத்தாகை. இந்த உபதேசத்தை கேட்டு அந்த உதயனுக்கு வந்து என்ன பண்ணனா பாரி பரிவர்த்தன் அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. பட் பி அஹிம்சா கோ மகத்துவக்கி சமஜ் லேத்தாகை. அப்போ வந்து அஹிம்சையோட மகத்துவத்தை வந்து அவங்க சமஜ் லேத்தாகைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. इस प्रकार उदयन में परिवर्तन लाने में मंजू கோஷா का भी हाथ है. இந்த இதுபடியாக உதயனுக்கு வந்து அந்த பரிவர்த்தனா ஃபுல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு மஞ்சு கோஷா கா भी हाथ है. மஞ்சு கோஷாவும் ஒரு காரணம்.